அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே எல்லா மக்களாலும், சாதாரண மக்களாலும், உலக சர்வதேச அளவில் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளாலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் தங்கம் விலையேற்றம். தங்கம் இவ்வளவு விலையேற்றம் பெற்றுவிட்டது. கடந்த 2025 ஜனவரியில் 7330 ரூபாய் விற்றது, இப்பொழுது 16,000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சாமானிய மக்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், வர்த்தகத்திலேயே ஊறி போயிருக்கின்ற பிஸ்னஸ்மேன்களும் என்ன செய்கிறார்கள், அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி நாம் ஏன் தலைப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று இல்லத்து அரசிகளும் வீட்டு பெண்களும் தங்களுடைய பெண் பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்து கொடுப்பது, 7 மாதங்களுக்கு முன்னால் நிச்சயம் பேசுகின்ற நேரத்திலே 15 சவரன் கொடுக்கிறேன், 20 சவரன் போடுகிறேன், ஹராமு தான், கொடுத்து விட்டேன் வாக்குறுதியை, ஆனால் அதை இப்பொழுது நிறைவேற்றுவது என்ற புலம்பலுக்கு மத்தியில் நம் இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு சில விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டும். நாமும் சில விஷயங்களில் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஏன் இந்த தங்கம் விலையேற்றம் என்று நாம் அரசியலுக்குள் சென்று பார்த்தால், செய்தித்தாள்களில் பெரும்பாலும் இடம்பெறுகின்ற ஒரே பெயர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதுதான். அவர் ஒரு மேசிவ் அர்மோடா என்ற ஒரு கப்பலை, விமானம் தாங்கிய ஒரு கப்பலை ஈரானின் பக்கம் செலுத்துவதற்காக நிற்க வைத்திருக்கிறார். எனவே தங்கம் விலை ஏற்றம் பெற்றிருக்கிறது என்று செய்தித்தாள்கள் மூலமாகவும் சமூக வலைத்தளம் மூலமும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தான் உண்மையான விஷயங்களை அறியக்கூடியவர். ஏன் விலை ஏற்றம் என்பதை அல்லாஹ் தான் என்ன செய்வான், அறிவான். ஆனால் இந்த விஷயத்திலும் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. உலக அளவில் ஒரு அரசியல்வாதியோ அல்லது மக்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளரோ அநீதம் இழக்கக்கூடியவனாக இருந்தால் மக்களுக்கு பதற்ற சூழல் தான் ஏற்பட்டு. எனவே தான் ஹதீஸும் நமக்கு குர்ஆனும் சொல்லி தருவது, உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலத்தில் யாருக்கேனும் பொறுப்பெடுத்தால், எந்த மக்களையாவது ஆட்சி செய்ய பொறுப்பெடுத்தால் நாம் அவர்களுக்கு நீதவான்களாக நடந்து கொள்ள வேண்டும், நீதமான ஆட்சியாளராக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷுக்கு நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இருக்காது. மக்கள் யாவரும் அங்கும் இங்கும் அல்லாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழே என்ன செய்வான், நிழல் கொடுப்பான். அதிலே முதன்மை பெற்றவர்கள் யார் தெரியுமா? இமாமுன் ஆதிலுன், நீதமாக ஆட்சி செய்தார்களே அவர்களுக்கென்று ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நீதமான ஆட்சியாளர்களை பெற்ற மக்களாக இருந்தால் அவர்கள் பொறுமையோடு சாலிஹானவர்களாக மன நிம்மதியான வாழக்கூடிய நிலையில் என்ன செய்து ஏற்படுகிறது. இதே போன்றுதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் சுமூகமாக சந்தோஷமாக ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரிலே 4 நபர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பலா முசீபத்துகளை விட்டு, பதற்றங்களை விட்டு அவர்கள் மாசூமீன்களாக, நிம்மதி பெற்றவர்களாக, பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன விஷயம்? 4. முதலாவதாக சொன்னதும் இதுதான், இமாமுன் ஆதிலுன் லா யظலிமு, அநியாயம் செய்யாத நீதமான ஆட்சியாளர் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்களுடைய அந்த நீதத்தன்மை இல்லாததன் காரணமாக மக்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்திலே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, மக்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற ஆலிம்கள் அந்த ஊர்களிலே இருந்தால் அந்த ஊர் என்பது பலா முசீபத்துகளை விட்டும் மாசூமீன்களாக இருப்பார்கள். இரண்டாவது விஷயம், மக்களுக்கு நல்வழி காட்டுகின்ற அறிஞர்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், மஷாயிஹுன் யஅமுரூன அலல் அம்ர், நல்ல விஷயங்களின் மீது, அலல் மஅரூஃப், நல்ல விஷயங்களின் பக்கம் ஏவுவார்கள், வ யுன்கிரூன அனின் நஹி, நல்ல தீய விஷயங்களை விட்டும் அவர்களை தடுப்பார்களே, அப்படிப்பட்ட மஷாயிஹ்கள், மார்க்க ஞானிகள் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். நான்காவதாக சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, அந்நிசா உன் மஸ்தூராத், வெளியிலே சுற்றுகின்ற பெண்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ஊர் என்பது சிறந்ததாக விளங்கும் என்று சொன்னார்கள்.
ஜாயிலியா காலத்திலே சுற்றிய பெண்களை போன்று அல்லாமல் பெண்கள் தங்களுடைய பர்தாவையும் தங்களுடைய கவச உடைகளையும் பாதுகாத்து கொண்டால் அந்த ஊர் என்பது சிறந்ததாக விளங்கும் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 4 விஷயங்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் நாம் விலையேற்றம் பெற்ற உடனே மக்களுக்கு மத்தியிலே ஒரு பதற்ற சூழல் என்பது ஏற்பட்டு விடுகிறது. திருமணம் வச்சிருக்கிறோமே, என்ன ஆகும், நிச்சயம் முடிச்சிருக்கிறோம், இப்படி சொல்லிட்டோமே என்ற பதற்ற சூழல். எப்பொழுதுமே நாம் உலக ஆதாயங்களுக்காக வேண்டி பதற்ற பெறக்கூடாது. உலக விஷயங்களுக்காக வேண்டி எந்த நிலையிலுமே பதற்றம் கொள்ளாமல் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். சூரத்து தலாக்குடைய 3வது வசனம் சொல்லித் தருகிறது, ஒமை யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் முழு நம்பிக்கை வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்பு, அந்த அல்லாஹ்வே அவருக்கு முற்றிலும் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் மீது தவக்குல் என்பது நமக்கு வேண்டும். எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி, உலக விஷயங்களிலே அல்லாஹ்வின் மீது பற்று வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து மீட்டு நம்ம என்ன செய்தான் எடுத்து விடுவான். அந்த நம்பிக்கை, அந்த தவக்குல் என்பது நமக்கு வேண்டும். அல்லாமா ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மர்ஹூம் வஃபாத்தானவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கிதாபில் ஒரு செய்தி, அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவர்களை சுற்றியும் அதிகமான டாக்டர்கள் மருத்துவர்கள் இருந்தார்களாம். அவர்களெல்லாம் சொன்னார்களாம், உங்களோட சேர்ந்து ஒரு ஹஜ்ஜுக்கு போகணும், தாங்க நேரம் கொடுத்தா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஹஜ்ஜுக்கு தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த 28 நபர்களும் என்ன செஞ்சாங்க, புக் பண்ணிட்டாங்க. அதில் அவர்களோடு பயணித்த ஒரு சாதாரணமான மனிதர் அவர்களோடு இருக்கிறாங்க, வேலைக்கு பணியாளுக்காக இருக்கிறாங்க. அவங்க நீங்களும் தயாராக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னோட நீங்கள் வர எத்தனை பேர், 30 பேர், 28 டாக்டர்ஸ் எல்லாருமே தயாராகிறாங்களாம். எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போகிறோம், இதை எடு, அதை வாங்கி, இதை வாங்கி, பர்ச்சேஸ் அது இதுன்னு என்னென்ன வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர் எதுவுமே வாங்கலை, சாதாரணமாகவே இருக்கிறார். எல்லா மக்கள் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களா, என்னப்பா எதுவுமே வாங்கலை, ஹஜ்ஜுக்கு போகிற நம்ம இது அதுன்னு தேவைகள் இருக்குமே, வாங்கிக்க, நானும் காசு கொடுக்க, ஒன்றும் தேவையில்லை. எல்லா மக்களும் அந்த டாக்டர்ஸ்லாம் அவருக்கு பேரே இப்படி வச்சாங்களா, தவக்குலி, அல்லாஹ் மீது முற்றிலும் பறைசாற்றியவர், எதுவுமே வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் போர்டிங் எல்லாம் போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. இந்த மனிதர் மட்டும் வரலை, அந்த சாதாரண மனிதர் மட்டும் வரலை. இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்குது, எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. எல்லாரும் பதறாங்க உள்ள, இன்னும் அந்த மனிதர் மட்டும் வரலை, சாதாரண ஆள் வரலையே. எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க ஃப்ளைட்டில். ஆனால் இவர் வரலை. 5 நிமிஷம் கழித்து இவர் என்ன செய்கிறாரு, உள்ளே ஏறுறார். உள்ளே ஏறி பக்கத்தில் உட்கார்றாரு. என்னப்பா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த சொன்னார். 5 நிமிஷம் தாமதமாயிருச்சு, உள்ளே வந்த நிற்க வச்சுட்டாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டா செக்யூரிட்டி. ஏன் நிற்க வச்சுட்டாங்க, 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. அதுதான் நான் பேசி கொண்டு இருக்க நேரத்தில் அங்கே இருந்த அங்கே இருந்த ஒரு ஆஃபீஸர் வந்தார். வந்து ஏன் இவரை நிற்க வச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, டைம் ஆயிடுச்சு, இவர் லேட்டாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்னேன் 5 நிமிஷம் இருக்கே, என்னை உள்ளே அனுப்பலாமேன்னு சொல்லும் பொழுது இவருடைய டிக்கெட்டை வேற ஒருத்தருக்கு நான் என்ன செஞ்சு பதிவு பண்ணி கொடுத்துட்டேன், இவர் வரமாட்டாருன்னு நினச்சி. அந்த நேரத்திலே அந்த ஆஃபீஸர் சொன்னாராம், இவருக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது, எப்படி நீ அதை மற்றவருக்கு என்ன செய்யலாம், பதிவு செய்து கொடுக்கலாம், அது நீ செய்து தவறாயிற்று. எனவே இந்த எக்கனாமிக் கிளாஸ் இல்லைனா என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏதாவது டிக்கெட் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அவருக்கு என்ன செய்து தான் கிடச்சிதான். அங்கே உட்காந்துட்டு அடுத்து அவர் எங்கே போனார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போனார். இது எதை பற்றி சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வான், எங்கே அழைத்து செல்ல வேண்டுமோ அழைத்து செல்லுவான். இது இமாம் ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் சொல்லக்கூடிய நிகழ்வு. அல்லாஹ்வின் மீது தான் நமக்கு என்ன செய்யணும், பற்று என்பது வேண்டும். எனவே எல்லா விஷயங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அதிலே மிஸ்ர் நாட்டுடைய, எகிப்து நாட்டுடைய அரசர் ஒரு கனவு காணுவார். 7 பசுமாடுகள், 7 மெலிந்த மாடுகளை கொளுத்த மாடுகள் சாப்பிடுவதை போன்று ஒரு கனவு காண்டுவார். அந்த கனவு காண்ட உடனே இந்த கனவுக்கான விளக்கம் யார் தருவாங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்த வேலை செய்யக்கூடிய சொல்வார், எனக்கு தெரிந்த ஒரு நபர் சிறையில் இருக்கிறார், அவருக்கு கனவுக்கான விளக்கம் தெரியும். யார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்த பொழுது அந்த நாட்டு அரசர் பதற்றத்தோடு இருப்பார். என்ன விஷயம் இது, 7 கொளுத்த மாடுகள் 7 மெலிந்த மாடுகளை சாப்பிடுவதை போன்று கனவு காண்டேன், இது என்ன விஷயம் அப்படி கேட்டதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களுடைய நாட்டில் 7 ஆண்டுகள் ரொம்ப பசுமையாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும், அறுவடை நன்றாக இருக்கும், அடுத்த 7 ஆண்டுகள் உங்களுக்கு வறுமை என்பது வரும், விளைச்சல் இல்லாமல் போகும், உங்கள் மக்கள் எல்லாம் வறுமையிலே இருப்பார்கள் என்று சொன்ன உடனே பதற்றமாயிட்டார் அரசர்.
பதற்றமானார். அப்பொழுது சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள், அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் என்ன செய்வான், நிறைவேற்றி தருவான். இது பதற்றம் என்பது நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், உதவி புரிவான். அந்த சபர் என்பது வேண்டும். இமாம்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அதுதான். இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அஸ்ஸப்ரு அலல் பலா, நீங்கள் சோதனைகளுடைய நேரங்களிலே பொறுமையாக இருப்பதும், வதர்குல் ஹஜரதி, நீங்கள் சில விஷயங்களிலே புலம்புவதும், அதை விட்டுவிட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மோசமான ஒரு விஷயத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து விடுவான். உங்களுக்கு ஒரு அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்திருக்கும். நீங்கள் புலம்பாமல் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நீங்கள் பொறுமை காத்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சிறந்த, அதைவிட நல்ல விஷயத்தை, அதை மோசமான விஷயத்தை விட்டு பாதுகாத்து சிறந்த ஒரு விஷயத்தை என்ன செய்து விடுவான், கொடுத்து விடுவான். இன்னும் நாம் உலக விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த தங்கம் என்பது ஆண்களுக்கு ஹராமான ஒன்று. ஆனால் எத்தனையோ ஆண்கள் அதை வாட்சாக, பிரேஸ்லைட்டாக, ஏன் செயினாக, மாலையாக அணிவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது எல்லாம் ஹராமான ஒரு விஷயம். அந்த ஹராமான விஷயங்கள் செய்யும் பொழுது அல்லாஹுடைய கோப பார்வை என்ன செய்கிறது, இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையிலே பட்டாடை எடுத்தார்கள், மற்றொரு கையிலே தங்கத்தை எடுத்தார்கள். எடுத்து இப்படி சொன்னார்கள், இன்ன ஹாதைனி ஹராமுன் அலா ذுகூரி உம்மத்தி, இந்த இரண்டு விஷயங்களும் என்னுடைய உம்மத்திலே இருக்கின்ற ஆண் வர்க்கத்திற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இதை அணிய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு நிலையிலும் நம்ம வாட்சை போடுறது அல்லது நம்ம என்ன இது போன்ற இந்த தங்கத்தால் இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் ஒரு முஸ்லீமுக்கு, ஆணுக்கு ஹராமாக்கப்பட்டது. ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மோதிரம் அணிஞ்சு வந்தாங்க, தங்க மோதிரம். அதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பக்கத்தில் இருந்த ஒரு நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே சொன்னார்களாம், குல் காத்தமக வன்தஃபிய, அந்த உங்களுடைய மோதிரத்தை எடுத்து நீங்கள் ஏதேனும் பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க தான் அணியக்கூடாது, உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கலாமே, அல்லது அதிலிருந்து வைத்து செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம், விற்று வாங்கிக் கொள்ளலாமே, ஏன் அதை விடுகிறீர்கள், அதை எடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஹதீஸ்ல இருக்கிறது, லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா ஆஹுதுஹு அபதா வக்கத தரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிந்த ஒரு பொருளை நான் என்னுடைய கையினால் தொட மாட்டேன், அதை எடுக்க மாட்டேன் என்று சஹாபி சொன்னாங்க. ஆனால் சில நபர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியும் கொடுத்தாங்க. உர்ஃபஜா என்ற ஒரு சஹாபி, குலாப் என்ற அந்த போர்க்களம் நடக்கிறது. அந்த போர்க்களத்திலே அந்த சஹாபிக்கு மூக்கு வெட்டுப்படுகிறது, மூக்கு வெட்டிருச்சு. அந்த நேரத்தில் அந்த சஹாபி என்ன செய்யறதுன்னு புரியாம வெள்ளியினால் ஆன அந்த மூக்கை செய்து வைக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அந்த மூக்கு வெள்ளியினால் வைக்கப்பட்ட அந்த மூக்கு சில காலங்களுக்கு பிறகு துர்வாடை வீச ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்து துர்வாடை வீச ஆரம்பித்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தினால் ஆன மூக்கை செய்து மருத்துவத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்களே தவிர ஆடம்பரத்திற்காக வேண்டி, வீண் விஷயங்களுக்காக வேண்டி ஆண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கத்துனா அதற்கு கூட என்ன செய்யணுமா, அதாவது ஒரு ஹஸ்ரத் கிட்ட, ஒரு இமாம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, ஹஸ்ரத் என்னுடைய பொண்ணுக்கு எப்படியோ நகைலாம் போட்டு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன், என்னுடைய கணவரும் இப்போ இறந்துட்டார், நான் இப்போ விதவையாக இருக்கிறேன். இந்த சூழலிலே என்னுடைய சம்மதி வீட்டுக்காரர்கள் என்னுடைய பேர குழந்தைக்கு கத்தனா செய்ய போகிறாங்க. நீங்கள் சம்மந்தியாக இருக்கிறீங்க, தாதியாக இருக்கிறீங்க, அதாவது பாட்டியாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும், வந்து நானியாக இருக்கிறீங்க, நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து 4 கிராமில் அல்லது ஒரு 2 சவரத்தில் பார்த்து என்ன செய்ய போடுங்க. இந்த சூழலில் நான் எப்படி செய்வது, யோசிச்சு பாருங்க. சமூக அக்கறை இல்லாததன் காரணமாகத்தான் இன்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. திருமணத்திற்கு பெண்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் போனதற்கான காரணம் என்ன, நாமும் அதில் ஒரு காரணம். சமூக அக்கறை வேண்டும். நீங்கள் அன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, எவ்வளோ போடுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு விலையேற்றம் என்ன இருக்கிறது அதை கவனிக்கிறது கிடையாது. அன்னைக்கு நீங்கள் 20 சவரன் சொன்னீங்க இல்லையா 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் நடக்கும் பொழுது, இன்றைய சூழல் என்ன அதிகரித்திருக்கு சொன்னால் நாம் ஹராம் தான், வரதட்சணை வாங்குவது முற்றிலும் ஹராம் தான். ஆனால் நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், ஆனால் அதையும் நாம் என்ன செய்யணும், யோசிக்கணும்.
இன்னைக்கு பல நபர்கள் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்கள் என்ன என்று புரியாமல் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, மன் ஷரிப ஃபீ இனாஇன் மின் ஸஹபின் அவ் ஃபில்லத்தின், எவரேனும் ஒரு தங்கத்தினாலோ அல்லது வெள்ளியிலான பாத்திரத்தை குடிப்பதற்காக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஃபஇன்னமா யுஸஜிலு மின் நாரி ஜஹன்னம, நாளை மறுமை நாளின் நரகத்தினுடைய அந்த வெப்ப கங்குகள் தான் அவருடைய வயிற்றிலே கொதித்து கொண்டிருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் எந்த ஒரு பாத்திரம், தங்கத்தினால் ஆன பாத்திரமோ அல்லது வெள்ளியினால் ஆன பாத்திரமோ, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. எனவே அதை பயன்படுத்தினால் நாளை மறுமை நாளில் ஆடம்பரத்திற்காக, இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் டாய்லெட்டை கூட எதுக்கு யூஸ் பண்ணுறான், தங்கத்தை யூஸ் பண்ணுறான். ஆடம்பரம், தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை என்ன செய்யறது, கர்வத்தோடு காட்டுறது. அல்லாஹ் பாதுகாப்பான. இப்படியெல்லாம் சமூக அக்கறை இல்லாதன் காரணமாகத்தான் மக்களுக்கு மத்தியில் இந்த தங்கத்தினுடைய விலை என்பது மிக பல நாடுகளில் தங்கம் என்பது பொருட்டே கிடையாது திருமணத்திற்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தங்கத்திற்கு திருமணம் என்று சொன்னாலே முதல் வார்த்தையாக என்ன வருகிறது, எத்தனை சவரன் வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஹராமாக்கப்பட்ட விஷயம். ஒரு கணவன் தான், ஒரு மணமகன் தான் என்ன செய்யணும், அந்த மணமகளுக்கு மகரிட்டு என்ன செய்யணும், திருமணம் செய்யணுமே தவிர, ஆனால் ஒரு மணமகளிடத்திலிருந்து அந்த வீட்டாரிடத்திலிருந்து கேட்பது மிக மிக மோசமான ஒரு செயல் அது. எனவே தான் தங்கத்தினுடைய விஷயம் இன்று பல பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு பீதியாக, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரமலானுக்கு அப்புறம் திருமணம் வச்சிருக்கிறோம், ஷவ்வால்ல வச்சிருக்கிறோம், எப்படி முடிக்க போறோம் என்ற அவர்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் திருமணத்திற்காக இப்படி பேசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யோசிக்க வேண்டும், அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை, அந்த குடும்பத்தாருடைய நிலை என்ன இருக்கும் என்பதை யோசித்து நாம் தங்கத்தினுடைய விஷயங்களை என்ன செய்யணும், பேச வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹின் மீது அதிகமாக தவக்குல் வைத்து எல்லா விஷயங்களிலும் பதற்றம் பெறாமல் பொறுமையோடு செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.